இந்த 3 ஸ்கொயரையும் நீங்க கரெக்டா அடுக்கி வச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் உருவாகிறத நீங்க கவனிக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த ட்ரையாங்கிள் வந்து நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொல்லுவோம். ஏன்னா ஏதோ ஒரு மூலை, இந்த ட்ரையாங்கிள் ஏதோ ஒரு மூலை வந்து 90 டிகிரில இருக்கும். ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து 90 டிகிரி இருக்கு. சோ பைத்தாகரஸ் என்ன சொல்றாருன்னா, இது மாதிரி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட 2 சின்ன சைடு இருக்கு. அதாவது இதுவும் சின்ன சைடு. ஓகேங்களா? இந்த 2 சின்ன சைடை வச்சு நீங்க ஒரு ஸ்கொயர் செஞ்சீங்கன்னா, இப்ப நான் செஞ்சிருக்கு பாத்தீங்களா, இந்த ஸ்கொயர் அப்புறம் இந்த ஸ்கொயர், இந்த 2 ஸ்கொயரோட ஏரியா வந்து இந்த 3வது சைடுடைய ஸ்கொயருக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த சைடு ஏ, இது பி, இது சின்னு வச்சீங்கன்னா ஏ ஓட ஸ்கொயரும் பி ஓட ஸ்கொயரும் நீங்க சேர்த்தீங்கன்னா சி ஓட ஸ்கொயர் கிடைச்சிடும். அதான் பைத்தாகரஸ் தியரம். சோ இப்போ நான் இந்த 2 சின்ன ஸ்கொயர்ல தண்ணியை ஃபில் பண்ணிட்டா அது ரெண்டுத்தையும் எடுத்து ஊத்தும் போது இந்த ஸ்கொயர்ல கரெக்டா ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? சோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், எக்ஸாக்டா ஃபில் ஆயிருக்கு. ஈக்குவேஷன் எவ்வளவு பெரிய ட்ரையாங்கிளா இருந்தாலும் சரி, என்ன சைஸ் ட்ரையாங்கிளா இருந்தாலும் சரி, எப்பவுமே ஒர்க் ஆகும். எல்லா ஸ்கொயருமே ஈக்குவல் ஹைட். ஸோ அதனால 2 டைமென்ஷனல் ஃபார்முலாவை 3D வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஈக்குவல் ஹைட்டாக இருக்கனால 3rd டைமென்ஷன் கேன்சல் அவுட் ஆகிடும். அண்ட் இது போல நீங்கள் மேக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் கற்றுக்கணும்னா, அதை இந்த மாதிரி செஞ்சு பார்த்து கற்றுக்கணும்னா அதுக்கு ஒரு கிட்ட நான் இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு சேனல் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.